வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஆமாங்க, இந்த சிடிஆர், கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி யூசர் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்ம சைட்டு மேலே வருமா? எஸ்சிஓ ரேங்கிங் ஃபேக்டராக இது இருக்கா அப்படின்னு கேட்குறது ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டினுங்க. நான் ஒரு சர்ச் என்ஜின் வச்சுருந்தா இந்த சிடிஆர் யூசர் என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்து சர்ச் என்ஜினில் பூஸ்ட் பண்ணி விடுவேன். பட் கூகுள் என்ன சொல்லுது? கூகுளில் இருக்கிற ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவங்களாம் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிடிஆர், யூசர் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சர்ச் என்ஜின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிற கூகுளில் வேலை செய்கிற சில டாப் கிளாஸ் ஸ்போக்ஸ்மேன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி சிடிஆர்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாச்சே, அது எப்படி இவங்க இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நம்மளுடைய டைட்டில் இருக்குது இல்லையா, ஹோம் பேஜ் டைட்டில், அதுக்கு அது நல்ல கிளிக்ஸ் வரணும் அப்படின்னா, அதுக்கு சிடிஆர் இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம டைட்டிலில் ரொம்ப யூசர் கிளிக் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு டைட்டிலை வச்சுருப்போம். ஸோ நீங்கள் சிடிஆரை பேஸ் பண்ணி டைட்டிலெல்லாம் நீங்கள் அட்ராக்டிவாக பண்ணிங்கன்னா அது கிளிக் பெயிட் மாதிரி ஆகிவிடும் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. சரி, யூசர் என்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பவுன்ஸ் ரேட், சைட்டுக்கு உடனே பவுன்ஸ் ஆகி வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ்சிஓ ரேங்கிங் ஃபேக்டருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா, யூசர் என்கேஜ்மெண்ட்டை பற்றி அவங்க ஒரு பெருசாக சொல்ல மாட்டிருக்காங்க இந்த கூகுளில் வேலை செய்கிறவங்க. சரி, என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டா இதை ஒரு சீக்ரெட் ஆஃப் கூகுள் என்ற மாதிரி வெளியே சொல்லிட்டா நம்மள மாதிரி ஆளுங்க அதை பயன்படுத்தி மேனிப்புலேட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரில. பட் யூசர் என்கேஜ்மெண்ட்டுன்றதை பற்றி அவர் சொல்லும்போது, அந்த ஜான் என்றவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சில பேர் யூசர் என்கேஜ்மெண்ட்டை நாங்கள் ஒரு ஃபேக்டராக எடுத்தோன்னா, ஒரு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் வரும், சம்மந்தம் இல்லாத அந்த கீவேர்டுக்கு கொரிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் உள்ள ஒரு வெப்சைட் வரும். ஆனால் ஒரு யூசர் நல்லா என்கேஜ் ஆகி அதில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ நாங்கள் அதை ரேங்கிங் ஃபேக்டராக எப்படி எடுக்க முடியும்? இந்த யூசர் என்கேஜ்மெண்ட் ஷுட் அலைன் வித் யுவர் கோல் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க இந்த சிடிஆர் என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கீங்க? நிறைய உங்கள் சைட்டுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வரணும், அதாவது ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் வரணும், பேக்லிங்க்ஸ் வரணும். அதே மாதிரி அதனுடைய ரேங்கிங் ஸ்கோர்ஸ்லாம் உங்களுடைய சைட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகணும். ஹோம் பேஜிலேருந்து இன்டர்னல் லிங்க்ஸுக்கு எல்லாம் பாஸ் ஆகணும். ஸோ உங்களுடைய பேக்லிங்க்ஸ், ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ், அதுவும் இல்லாமல் உங்களுடைய இன்டர்னல் லிங்க்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் அந்த லிங்க்கை. சிடிஆரை பற்றியும் அதே மாதிரி யூசர் என்கேஜ்மெண்ட், த டைம் ஸ்பெண்ட் ஆன் த வெப்சைட், பவுன்ஸ் ரேட், இதெல்லாம் வச்சு யூசர் என்கேஜ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். கூகுளுக்கு நல்லாவே தெரியும் how much time an average user spend on the time how much time an average user spend on the website. சிடிஆர், அதாவது ஒரு 100 இம்ப்ரெஷன்ஸ்க்கு 5 கிளிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிடிஆர் 5%. ஓகேங்களா? சிடிஆர் இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதோ ஒரு கீவேர்டு தேடுறீங்க. ஸோ எந்த சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியுதோ அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ சிடிஆர் அந்த சைட்டுக்கு அதிகமாக இருக்கும். சிடிஆரை ஒரு ரேங்கிங் ஃபேக்டராக எடுத்துக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா கூகுள் பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கூகுள் ஆட் ரேங்க்கில் சிடிஆர் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. உங்களுடைய கூகுளுடைய ஆட் ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களுடைய சிடிஆர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்.
அங்கே மட்டும் நீங்கள் சிடிஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்கிறீங்க. அது எப்படி எஸ்இஓக்கு சிடிஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இல்லாமல் போகலாம்? ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, this CTR and user engagement of a website indirectly benefits your website in terms of SEO, in terms of ranking. பட் டைரெக்டாக பார்க்கும்போது அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லைன்னு இவங்க சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரிலங்க. பட் யூ கீப் ஒர்க் ஆன் உங்களுடைய சிடிஆர், யூசர் என்கேஜ்மெண்ட்லாம் உங்களுடைய கோல்ஸுக்கு அலைன்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ யூசரை எப்படியாவது என்கேஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றத்தை போட்டு வைக்கிறதும் தப்பு. எப்படியாவது யூசரை வந்து நம்ம கிளிக் பண்ண வைக்கணும், சிடிஆரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றத்தை போட்டு அட்ராக்டிவான ஒரு வேர்டை போட்டு அவங்கள கிளிக் பண்ண வச்சுட்டு உள்ளே பார்த்தா வேறு ஒரு விஷயம் இருந்தால் அதுவும் தப்பு. இதெல்லாம் இவங்க பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சிடிஆர், யூசர் என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் எஸ்இஓ ரேங்கிங் ஃபேக்டரான்னு கேட்டால் நழுவுறாங்கன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.